அதாவது கனகபுரீஸ்வரர், கனகம் என்றால் தங்கம் அப்படின்னு அர்த்தம். இவருக்கு இன்னொரு பேர் சொர்ணபுரீஸ்வரர் அப்படிங்கிறதும் சொல்கிறது உண்டு. ஆதி காலத்தில் ராமபிரான் வழிபட்டு இவருக்கு அபிஷேகம் பண்ண பொழுது அந்த பாலே உங்களுக்கு நீல வர்ணத்தில் இதானதுனால அவருக்கு நீலகண்டேஸ்வரர் அப்படிங்கிற பேரும் உண்டு. இந்த சிவனை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களின் எல்லா விதமான நெகட்டிவ் இது பண்ணி உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சிவனுக்கு மிகப்பெரிய சக்தி, அளப்பெரிய சக்தி உள்ளது. அதே மாதிரி இந்த லிங்கத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 3 பட்டய வடிவங்கள் இந்த நெத்திப்பட்டை கீழே அது வடிவமாகவே அதில் இருக்குது. இதை மாதிரி நாம் பழங்கால சிவாலயத்திலும் சிவனிடம்தான் பார்க்க முடியும். ஏன்னா அதிலிருந்து ஒரு கனெக்ஷன் ஆவுடைக்கு அப்படியே அது ஒரு நாகர் சுற்றின மாதிரி இருக்கும். அதுலேயும் இவர் மும்மூர்த்தியின் வடிவமாகவே இருக்கிறார். சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 வடிவமும் சேர்ந்த ஒரே இதாக சிவனின் அம்சம் இருக்கின்றது. இவரை நீங்கள் வழிபடுவதால் உங்களுக்கு சகலவிதமான சம்பத்துகளும் சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.